சிவகங்கை தேவக்கோட்டையில் இளம்பெண் அளித்த பாலியல் புகாரை அலட்சியம் செய்த குற்றச்சாட்டில் 2 காவல் ஆய்வாளர்கள் உட்பட 5 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். முறையாக விசாரிக்காமல் அலைகழித்த புகாரில் துறை ரீதியாக நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பாலியல் தொந்தரவு புகாரை பெற அலட்சியம் காட்டியதாக கூறப்படும் 5 காவல்துறை பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஆட்டோவில் சென்றுள்ளார். தனியாக சென்ற பெண்ணிடம் ஆட்டோ ஓட்டுநர் அத்துமீறி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 19ஆம் தேதி தேவக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது சம்பவம் நடந்த பகுதி தங்கள் லிமிட்டுக்குள் வராது என்று போலீசார் கூறியதாக தெரிகிறது. மேலும் அங்குள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து மகளிர் காவல் நிலையம் சென்ற பெண்ணிடம் அங்கிருந்த பெண் காவலர்கள் புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. 2 காவல் நிலையங்களிலும் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யாமல் இளம்பெண்ணை அலைகழித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் வேறு வழியின்றி ராமநாதபுரம் சரக டிஐஜி மணிவண்ணனிடம் நேரடியாக புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து டிஐஜி உத்தரவின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரை வாங்காமல் போலீசார் அலட்சியம் செய்தது உறுதியானது. இதற்கிடையில் ஆட்டோ ஓட்டுநரான 40 வயதான மாதவன் மீது தேவக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதேவேளையில் பாலியல் தொந்தரவு புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அலட்சியம் காட்டிய போலீசார் மீது துறை ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேவக்கோட்டை நகர் காவல் நிலைய ஆய்வாளர் துரைராஜ், அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சீதாலட்சுமி, சிறப்பு காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஜெயா மற்றும் ராஜேஸ்வரி, தனிப்பிரிவு காவலர் சந்தானம் உள்ளிட்ட 5 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவிட்டுள்ளார். இளம்பெண் அளித்த பாலியல் தொந்தரவு புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டிய 2 ஆய்வாளர்கள் உள்ளிட்டோரை சஸ்பெண்ட் செய்த சம்பவம் அறந்தாங்கியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாவட்ட காவல்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.